வணக்கம் நண்பர்களே, முருங்கை சாகுபடி செய்யக்கூடிய விவசாயிகள் தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு முக்கியமான தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முருங்கை அயல் மகரந்த சேர்க்கை நடைபெற தாவரம்ங்க. மகரந்த சேர்க்கை நடந்து கருவுறுதல் நடந்தாதான் ஒரு மலர்ல இருந்து அடுத்த தலைமுறைக்கான விதைகள், கனி இது எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும். மகரந்த சேர்க்கையில் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு மலரில் இருக்கக்கூடிய மகரந்தம் சூலகத்தை அடைஞ்சு அங்கே கருவுறுதல் நிகழ்ச்சி நடைபெற்று அதிலிருந்து விதைகள் உருவாகும். ஸோ இதுதான் மகரந்த சேர்க்கையும் கருவுறுதலும், இதிலிருந்து தான் விதைகள் உருவாகுது. இப்போ இந்த படத்தில் பார்த்தோன்னா மேலே இருக்கக்கூடிய சிகப்பு கலரில் இருக்கிறது தான் சூழ்முடி. இந்த சூழ்முடி வழியாக தான் மகரந்த துகள்கள் சூலகத்தை போய் அடையும். அங்கே தான் கருவுறுதல் நிகழ்ச்சி நடைபெறும். இப்போ மஞ்சள் கலரில் இருக்கக்கூடிய பந்தாக சின்னதாக இருக்கு இல்லையா, அது மகரந்த பை. அந்த மகரந்த பை முதிர்ச்சி அடைஞ்சதுக்கப்புறமா அது இந்த மாதிரி வெடிக்கும். அந்த மாதிரி வெடிக்கும் போது தான் அந்த மகரந்த பைக்குள்ளே இருக்கக்கூடிய மகரந்த துகள்கள் அது எப்படி இருக்கும், மஞ்சள் கலரில் பவுடர் மாதிரி இருக்கும். இந்த மகரந்த துகள்கள் அந்த மகரந்த பையிலேருந்து வெளியே வரும். இதுதான் சூலகத்தில் போய் மேலே இருக்கக்கூடிய சூலக முடி அங்கே உட்காரும். அங்கே சூலக முடியிலிருந்து அந்த மகரந்தம் வளர்ந்து சூலகத்தை அடைஞ்சு தான் கருவுறுதல் நடைபெறும். இதே அயல் மகரந்த சேர்க்கை கிராஸ் பாலினேஷனில் என்னன்னா ஒரே ஒரு டிஃப்ரென்ஸு, அந்த மலரோட மகரந்தமே அந்த மலரை கருவுறச் செய்ய முடியாது. வேறொரு மலர்லேருந்து மகரந்தம் தேனீக்கள் மூலியமாகவோ காற்று மூலியமாகவோ வரணும். இப்போ முருங்கை மலர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய புரோட்டோ ஆண்ட்ரஸ் அப்படிங்கக்கூடிய பண்பு தான் அயல் மகரந்த சேர்க்கைக்கு முக்கிய காரணம். புரோட்டோ ஆண்ட்ரஸ் அப்படின்னா ஒரு மலரில் பெண் உறுப்பான சூலகம் முதிர்ச்சி அடைகிறதுக்கு முன்னதாகவே ஆண் உறுப்பான மகரந்தம் முதிர்ச்சி அடைஞ்சு அதனோட பருவம் முடிஞ்சு போயிடும். அதனால அந்த மலரில் இருக்கக்கூடிய மகரந்தத்தால் அந்த சூலகத்தை கருவுறச் செய்ய முடியாது. இது ஒரு முக்கிய காரணம். இன்னொரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெர்கோகாமி. ஹெர்கோகாமியில் என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் நடுவில் ஒயிட் கலரில் வெளியே நீட்டிகிட்டு இருக்கிறது தான் சூலகம், கீழே இருக்கக்கூடியது மகரந்தம். சூலகம் ஹைட்டாக இருக்கிறதுனால மகரந்தத்தால் அந்த ஹைட்டுக்கு போய் அதனோட இடத்துல உட்கார முடியாது. ஸோ இதுதான் முக்கிய காரணங்கள் அயல் மகரந்த சேர்க்கை நடைபெறதுக்கு. அப்போ எப்படி தான் மகரந்த சேர்க்கை நடைபெற்று காய் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அயல் மகரந்த சேர்க்கை காற்று மூலியமாகவும் பூச்சிகள் மூலியமாகவும் தான் நடக்கும். ஸோ இது MS சுவாமிநாதன் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் பண்ண ஒரு ஆய்வு. அந்த ஆய்வில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முக்கியமாக மொரிங்கா ஃப்ளாரில் நடக்கக்கூடிய பாலினேஷனுக்கு முக்கியமாக பீஸ், ஒரு 9 டைப்பான பீஸு, 9 டைப்பான பட்டர்ஃப்ளைஸு, குளவிகள், இதெல்லாம் தான் முக்கிய காரணமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க பண்ண ரிசர்ச் எப்படின்னா, அங்கே தேனீக்கள் இந்த மாதிரி பாலினேட்டர்ஸை அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஃப்ளார்ஸ் நட்டு வச்சு பாக்ஸஸ் வச்சு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இதனோட அவுட்கம் என்னென்னா, காய் பிடிக்கிற வீதம் 15% அதிகரிச்சிருக்குது. அதே மாதிரி ஒரு காயினுடைய நீளம், அதில் இருக்கக்கூடிய விதைகளின் எண்ணிக்கை, அந்த காயோட சுற்றளவு, இது எல்லாமே 10% 15%ங்கிற அளவில் அதிகரிச்சிருக்குது. அதனால் நீங்களும் உங்களோட மொரிங்கா ஃபார்மில் இந்த மாதிரி ஃப்ளாரல் பிளான்ட்ஸை நட்டு வச்சோ இல்லை தேன் பெட்டி வச்சோ ஃபார்மில் ஈல்டை இன்க்ரீஸ் பண்ண முடியும். இதே போன்ற இன்னொரு யூஸ்ஃபுல்லான தகவலுடன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.